முதலாளி கிட்ட இருந்து முன்பணம் வாங்கின காசுல வீட்டுல தேவையான பொருட்கள் வாங்கிட்டு கோமல் கிளி தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. எனக்கு ஒரு தோட்டத்துல வேலை கிடைச்சிருக்கு. இந்த கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இத வச்சு சாப்பாடு தயார் செய். ரொம்ப பசியா இருக்கா? 15 நிமிஷம் இருங்க, நான் இப்பவே சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ட்விட்டி கிளி ரொம்ப வேகமா அந்த காய்கறிகளை சமைக்க ஆரம்பிச்சது. பிறகு மீண்டும் கோமல் ரொம்ப சந்தோஷமா தயார் செய்த சாப்பாட்டை சாப்பிட்டுச்சு. கோமல், நம்ம இருக்கிற இந்த வீட்டோட வாடகை ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க மட்டும் தனியா வேலை செஞ்சு இந்த வாடகையை கட்ட முடியாது. இன்னையில இருந்து நானும் உங்க கூட வேலைக்கு வரேன். சரி ட்விட்டி, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. நாம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு பேசிட்டு ட்விக்கியும் கோமலும் சேர்ந்து வேலைக்கு கிளம்புறாங்க. இப்படியே சில தினங்கள் ரொம்ப சந்தோஷமா கடந்து போச்சு. ஒரு நாள் மனைவி கிளி தன் கணவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்துச்சு. நம்ம காட்டுல மலை